ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தங்கமயில் பார்க்க போகிறோம். தங்கமயிலில் வந்துட்டு அதாவது நம்ம வக்கீல் நம்ம ஹாஷினியோட அம்மா இருக்காங்களே, அவங்க வந்துட்டு ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம தீரஜோட லவ்வர் அவங்கள பார்த்துட்டு நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் முடியவே முடியாதுன்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க. தீரஜ் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ ஏன் வந்து என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்ப, அந்த ஒரு நாள் வரும் கண்டிப்பாக அப்படின்னு அவங்க மனசில் நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஹாஷினியை காமிக்கிறாங்க. நம்ம ஹாஷினி வந்துட்டு அதாவது அஞ்சலி ரூபத்தில் இருக்கிற ஹாஷினியை சொல்கிறேங்க. நம்ம அஞ்சலி வந்துட்டு முத்துக்கூட வண்டியில் வர நீ எதுக்கு அந்த ஆள்கிட்ட வந்து மாட்டினு சொல்லி கேட்க அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. சரி இதெல்லாம் போதும்ப்பான்னு சொல்லிட்டு வண்டியில் போயிட்டு இருக்காங்க. நம்ம மீனாட்சியோட ஹஸ்பண்ட் வந்து குடிக்காரன்னு இவங்க சொன்னால் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்பாங்களேங்கிற ஒரே ரீசனுக்காக நம்ம போய் விசாரிப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஹாஷினி விவரமாக பேசிட்டாங்கங்க. சொன்ன உடனே அவங்க ஊருக்கே போகலான்னு சொல்லிட்டு ஊருக்கு போனால் அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதாவது மீனாட்சியை கட்டிக்க போகிற மாப்பிள்ளை இவன், வருங்கால ஹஸ்பண்ட் இவன், இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் கலாய்க்கிறாங்க. அவனோட தொழில் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொன்றா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் ரொம்ப கேவலமானவனாக இருக்கான், 1 நம்பர் பொறுக்கியாக இருக்கான். இதை ஊரில் உள்ள எல்லாரும் ஒருத்தர் சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறமா இது இப்போ தெரிஞ்சுதா நீங்கள் எப்படியாப்பட்ட மாப்பிள்ளையை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதாவது அஞ்சலி வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியாமல் எப்படியாவது மீனாட்சி தள்ளி விட்டுறலான்னு பிளான் பண்ணிருக்காங்க அவங்க சித்தி. அது மட்டும் இல்லை, சின்ன பொண்ணை படிக்கவே படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. திவ்யா நீ காலேஜே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா இவ்வளோ கெட்டதுன்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் மீனாட்சி கிட்ட கூப்பிட்டு போய் நம்ம தாரணி என்ன சொன்னாலும் அது கண்டுக்கவே மாட்டேங்குதுங்க. இல்லை நம்ம சித்தி எப்படி நம்ம மேலே தப்பாக நினைக்கும், அப்படிலாம் இல்லை உனக்கு தான் தப்பாக தோணுதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. தங்கச்சிக்கு அட்வைஸை பண்ணுறதை விட்டு நீ மாறுமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ